வெல்கம் டு மெட்டாஸ்டி சமையல். நீங்கள் இப்போ பார்த்துருக்குறது நம்ம தரை தோட்டம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் விசிட் பண்ணியாச்சு. ஸோ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்லாம் பார்த்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து டெய்லியுமே தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் செடி வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா தண்ணி கொடுக்க வேண்டாம். மண் ஈரம் காஞ்சிருந்தால் 2 டைமாக ஒரு டைமாக அப்படின்னு டிசைட் பண்ணி தண்ணி கொடுங்க. ஸோ டேபிள் ரோஸ்லாம் நல்லா அழகாக பூத்துருந்தாங்க. அதில் களைச்செடிகள்லாம் அதிகமாக வந்ததுனால அதெல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பிரிட்டிஷ் குயின் தான். இது எப்போதுமே பூ வச்சே இருக்கும், நல்லா கொத்து கொத்தாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருந்தாங்க. பட் அது ஃபுல்லாகவே மணத்தக்காளி கீரை வந்து நிறைய வந்திருந்தது. ஸோ அதை விட்டால் வந்து இந்த செடியும் வளராது அதுவும் வளராதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க செடி எல்லாமே எடுத்துட்டேன். குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் கீரைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு நம்ம பைனாப்பிள் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்காங்க. நல்லா பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ மண்ணில் இருந்ததும் சரி தொட்டியில் இருந்ததும் சரி ரெண்டுமே நல்லா புஷ்ஷியாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமாக ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து மல்பெரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் துளுத்து காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மைசூர் மல்லி 2-3 டைம் பூத்துட்டாங்க. இப்போ மறுபடியுமே மொட்டை எடுத்திருக்காங்க. நிறைய புது பிரான்ச்சஸ் வந்திருக்கு. தொட்டியை விட்டு கீழெல்லாம் அதிகப்படியான செடிகள் வந்திருக்கு. ஸோ இது 4வது டைம் நான் ட்ரை பண்ணுறேன். வருமோ வராதோன்னு அவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த முறை சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே ஹாப்பி தான். பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசின்னு ஹெல்த்தியாக இருக்குன்னு. நீங்கள் வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மூடாக்கு கூட போடலாம். 2 டைம்ஸ் கூட தண்ணி கொடுக்கலாம். எப்படி என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.